மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியான நிகழ்ச்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதனை ரத்து செய்ய கோரி திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ளபோது இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. திமுக மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் இந்த மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ளபோது விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபடுவது தேர்தல் விதிமீறல் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோகுல். அந்த மனுவில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? வணக்கம். அதாவது கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி என்று தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 7 கட்டங்களாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இறுதிக்கட்ட தேர்தலானது ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜூன் 4ஆம் தேதி என்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது 7வது கட்ட தேர்தல். இந்த சூழல்ல தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது பாஜகவை சேர்ந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில ஆல்ரெடி போட்டியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது பிரதமர் கன்னியாகுமரிக்கு விவேகானந்தர் மண்டபத்துல தியானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான ஸ்ரீதர் அவர்களிடம் திமுகவினுடைய மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் தற்போது இந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை விடுமுறை நேரத்துல அதிகமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருவாங்க. இந்த நேரத்தில் இந்த சுற்றுலா பயணிகளை நம்பி கடை வைத்திருக்கக்கூடிய அந்த சுற்றுலா வியாபாரிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு என்ற பெயர்ல சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகளுடைய வருகையை குறைக்க நேரிடும். அதாவது பிரதமர் என்ற தகுதியில நரேந்திர மோடி அவர்கள் வருவதால் முழு செலவு அரசுக்கு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் அரசு சார்பிலும் அதிகமான செலவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால இந்த பிரதமரினுடைய நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையுமே தற்போது வச்சிருக்கிறாங்க. ரத்து செய்யாத பட்சத்துல மேலும் தங்கள் கட்சியிடம் தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.